சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த வாரத்துக்கான சினிமா அப்டேட் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் என்ன அப்டேட்ன்றத இந்த வீடியோல சொல்றேங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல யார் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருவோமா? ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆல் இன் தி சினிமாட்டிக் வேர்ல்ட். புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட்டா நம்ம சியான் விக்ரமோட நடிப்புல அவரோட 62வது படமா வீரதீரன் சூரன் படத்தை இந்த வருஷத்துல ரிலீஸ் பண்ணி இருந்தாங்க. அதுக்கப்புறமா விக்ரமோட 63வது படத்தை மண்டேலா மாவீரன் படங்களை டைரக்ட் பண்ண டைரக்டர் மடோன் அஸ்வின் டைரக்ட் பண்ண போறாருன்னு அபிஷியலா ஒரு அப்டேட்டை அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ற சக்தி டாக்கிஸ் அனௌன்ஸ் பண்ணி இருந்தாங்க. அண்ட் அதை தொடர்ந்து இப்போ சியான் விக்ரமோட 64வது படத்தை 96 மெய்யழகன் படத்தை எல்லாம் டைரக்ட் பண்ண டைரக்டர் பிரேம்குமார் தான் இந்த சியான் 64 படத்தை டைரக்ட் பண்ண போறாருன்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி இருக்காங்க. இந்த சியான் 64 படத்தை வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்களாம். பொதுவா டைரக்டர் பிரேம்குமாரோட படங்களை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியா தான் இருக்கும். ஆனா இந்த சியான் 64 படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ராவான ஆக்ஷன் த்ரில்லர் படமா இருக்கும்னு சொல்லப்படுதுங்க. அதுவும் ரத்தம் தெறிக்க தெறிக்க படத்துல நிறைய சம்பவம் எல்லாம் இருக்கான். இந்த சியான் 64 கதையை கேட்ட உடனே விக்ரமுக்கும் சரி இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கும் சரி கதை என்ன இவ்வளவு ப்ரூட்டலா இருக்குன்னு மிரண்டு போயிட்டாங்கன்னு சொல்லப்படுது. படம் ரெடியாகி வரட்டும், படம் எப்படி இருக்குன்றத நம்மளும் பார்ப்போம். நம்ம விஜய் சேதுபதியோட 96 படம் கண்டிப்பா எல்லாருக்கும் ஃபேவரட் மூவி லிஸ்ட்ல ஒரு படமா இருக்கும். ரீசெண்டா கூட 96 பார்ட் 2 எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இந்த 96 படத்தோட பார்ட் 2 பத்தி டைரக்டர் பிரேம்குமார் என்ன சொல்லிருக்காருன்னா 96 பார்ட் 2 ஓட ஸ்டோரியையும் ஸ்கிரிப்டையும் ரைட் பண்ணி முடிச்சிட்டாராங்க. பட் ஆனா விஜய் சேதுபதிக்கு அவர் ஆல்ரெடி கமிட் ஆன படங்களை நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா 96 பார்ட் 2 ஓட ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். மேபி அடுத்த வருஷம் 96 பார்ட் 2 ஓட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக அதிக வாய்ப்பு இருக்குங்க. இதுக்கு நடுவுல சியான் 64 படத்தோட ஷூட்டிங்க டைரக்டர் பிரேம்குமார் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாராம். நம்ம சிவகார்த்திகேயன் கரண்டா இப்போ அவரோட 25வது படமான பராசக்தி படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே 2 வாரத்துக்கு முன்னாடி பொள்ளாச்சியில பராசக்தி படத்தோட முக்கியமான ஆக்ஷன் சீக்வன்ஸை ஷூட் பண்ணி இருந்தாங்க. அண்ட் அதை தொடர்ந்து இப்போ படத்தோட அடுத்த ஸ்கெடியூல் ஷூட்டிங்க இப்போ மறுபடியும் பொள்ளாச்சியில ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நம்ம சிவகார்த்திகேயன் இந்த ஸ்கெடியூல்ல அடுத்த வாரம் ஜாயின் ஆகுவாராம். அது வரைக்கும் படத்துல இருக்க மத்த ஆக்டர்ஸோட போர்ஷன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணி முடிச்சிட போறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு படத்தோட ஷூட்டிங்க எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா கண்டிப்பா அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தியோட கிளாஸா தான் இருக்குமோ? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் சிவகார்த்திகேயனோட 24வது படத்தை யார் டைரக்ட் பண்ண போறாருன்னு ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. சிவகார்த்திகேயனோட 24வது படத்தை டைரக்டர் வெங்கட் பிரபு தான் டைரக்ட் பண்ண போறாருன்னு சொல்லப்படுது. இந்த படத்தோட ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் பிக்ஷன் படமா தான் இருக்க போதான். அண்ட் இந்த படத்துக்கு நம்ம அனிருத் தான் மியூசிக் பண்ண போறாங்க. நார்மலாவே வெங்கட் பிரபுவோட படங்கள்னால யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் பண்ணுவாரு. ஆனா இந்த வாட்டி மியூசிக் சைட்ல இருந்து புதுசா ட்ரை பண்ணுவோம்னு வெங்கட் பிரபு அனிருத் அப்ரோச் பண்ணிருக்காருன்னு சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை அபிஷியல் அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம கவினோட மூவி லைனப்ல கிஸ், மாஸ்க், ஊர்குருவின் படங்களை ரிலீஸ்க்கு ரெடியா வச்சுக்கிட்டு இருக்காரு. அதோட இப்போ கவினோட நடிப்புல அவரோட 9th பிலிமோட பூஜையை போட்டு அந்த படத்தோட ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல கவினுக்கு பேரா பிரியங்கா மோகன் தான் நடிக்க போறாங்களாம். அண்ட் இந்த கவினோட 9th பிலிம் யங் மியூசிக் டைரக்டரான சாயா பேங்கரோட ஃபர்ஸ்ட் ஆல்பம் சாங்க டைரக்ட் பண்ண என்ராய்சன் தான் டைரக்ட் பண்ண போறாராம். இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேண்டசி கலந்த லவ் காமெடி மூவியா இருக்கும்னு சொல்லப்படுதுங்க. நம்ம சூர்யாவோட நடிப்புல வரப்போற கருப்பு படத்தோட ஆடியோ ரைட்ஸ் திங்க் மியூசிக் தான் வாங்கியிருக்காங்கன்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி இருக்காங்க. இந்த அப்டேட்டை எதனால இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா நம்ம சூர்யாவோட பர்த்டே வர 23ஆம் தேதி வரப்போகுது. சோ அன்னைக்கு கருப்பு படத்தோட டீசரை திங்க் மியூசிக்கோட யூடியூப் சேனல்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. இப்போ வேற ட்விட்டர்ல சூர்யாவும் ஆர்ஜே பாலாஜியும் கருப்பு படத்தோட டீசர் வரப்போகுதுன்னு லைட்டா டீஸ் பண்ணிருக்காங்க. கருப்பு படத்தோட டீசர் வந்துச்சுன்னா நம்ம சேனல்ல டீசர் பிரேக் டவுன் வீடியோ போடுறாங்க. அதனால அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. அடுத்த அப்டேட்டா டைரக்டரும் ஆக்டரும் ஆன பிரதீப் ரங்கநாதனோட நடிப்புல வந்த டிராகன் படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதை தொடர்ந்து நம்ம பிரதீப் ரங்கநாதன் டைரக்டர் விக்னேஷ் சிவனோட லிக் படத்துல நடிச்சிருக்காரு. வர செப்டம்பர் 18ஆம் தேதி லிக் படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. அண்ட் பிரதீப் ரங்கநாதனோட 4th படமான டியூட் படத்தோட ஃபைனல் ஸ்கெடியூல் இப்போ சென்னையில ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த டியூட் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போறதா பிளான் பண்ணிருக்காங்க. மேபி டியூட் படத்தோட ரிலீஸ் டேட் மாற கூட நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா செப்டம்பர் மாசம் தான் லிக் படம் ரிலீஸ் ஆக போகுது. அதனால அடுத்த மாசமே டியூட் படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு தெரியலங்க. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம தனுஷோட D54 படத்தை போர் தொழில் படத்தோட டைரக்டரான விக்னேஷ் ராஜா தான் டைரக்ட் பண்ண போறாரு. நான் கூட இந்த காம்போல ஒரு படம் வரப்போகுதுன்னு ஒரு வீடியோல சொல்லியிருந்தேங்க. அதே மாதிரி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த D54 படத்தோட ஷூட்டிங்க இப்போ சென்னையில ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா. தனுஷ் இன்னும் 2 வாரத்துல ஷூட்டிங்ல ஜாயின் ஆகிடுவாருன்னு சொல்லப்படுது. இந்த படத்துல ஃபீமேல் லீடா மமிதா பைஜு தான் நடிக்க போறாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி படத்தோட ப்ரமோஷன்ஸ் சன் பிக்சர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கூலி படத்தோட தியேட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்
டிஸ்ட்ரிபியூஷன்ஸை ஒன்னு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. அண்ட் சன் பிக்சர்ஸ் கூலி படத்தோட தேர்ட் சிங்கிளான பவர் சாங் வர 22ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறோம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் சும்மா ஏதோ யூடியூப்ல ரிலீஸ் பண்ணாம ஹைதராபாத்ல ஜூன் 22ஆம் தேதி நைட் 9:30 மணிக்கு ஒரு சாங் ஈவெண்டா நடத்த பிளான் பண்ணிருக்காங்க. மோனிகா சாங்கோட ஐடென்டிட்டி வீடியோவை பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ பட்டன்லயும் கொடுக்குறேன். மறக்காம இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ போய் பாருங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி, இது மாதிரி ஈவெண்ட் நடத்தி ப்ரொமோஷன் பண்ணா கூட ஓகேங்க, ஏதோ ப்ரொமோஷன் பண்றாங்கன்னு விட்டுறலாம். ஆனா கூலி படத்தோட இந்தி டிஸ்ட்ரிபியூஷன் போஸ்டர்ல அமீர் கானோட ஃபுல் கேரக்டர் இமேஜை ரிவீல் பண்ணி வச்சிருக்காங்க. ஏற்கனவே படத்துல நடிச்ச ஆக்டர்ஸ் எல்லாம் படத்தை ஸ்பாய்லர் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்னன்னா சன் பிக்சர்ஸ் எப்படி இவ்வளவு ஃப்ரீயா விட்டுட்டு இருக்காங்களோன்னு தெரியலங்க. அவ்வளவுதாங்க, இதோட என்னோட வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்க தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய சினிமாட்டிக் அப்டேட் அண்ட் மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த லைக்கையும் கொட்டி விட்டுருங்க. தேங்க்யூ, பாய் பாய்.